Cloud Computing Laboratory CCS 335 Lab Experiment Third Exercise. Install Google App Engine, create a Hello World app and other simple web application using Python or Java. Now we are going to implement using Python. இதுக்கு first நம்ம ரெண்டு இதை இன்ஸ்டால் பண்ணுமா. First என்னன்னா install Google Cloud SDK. அடுத்தது Python இன்ஸ்டால் பண்ணணும். First எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்கலாம். Google Chrome open பண்ணிக்கோங்க. Google Cloud SDK. இதுல வந்து இப்போ நான் first link எடுத்துக்கிறேன். இதை click பண்ணுங்க. இதை click பண்ணீங்கன்னா இப்படி வரும். Next Windows. அதை click பண்ணீங்க அப்படின்னா download Google Cloud CLI installer. இதை click பண்ணீங்கன்னா it will be automatically download ஆயிரும். Download ஆனோன்னா அதை click பண்ணுங்க. அதை click பண்ணீங்கன்னா next you want to click next. Next click பண்ணுங்க. அடுத்து I agree click பண்ணுங்க. Single user click ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. Next click next. அதுக்கப்புறம் next click பண்ணுங்க. Install கொடுங்க. அது ஒரு 2-3 minutesல install ஆயிரும். சரியா? Installation complete ஆனோன்னா இப்படி ஒரு window open ஆகும். Then the process completed. Then Python install பண்ணணும். So Python click பண்ணிக்கோங்க. இதை download click பண்ணீங்கன்னா automatically it will be downloaded and install. Next click பண்ணா போதும். பெரிய கஷ்டம் கிடையாது Python install பண்றது. நான் already install பண்ணியே வச்சிருக்கேன். Then நான் வந்து command prompt open பண்றேன். இதுல வந்து Pythonோட version கண்டுபிடிக்கணும். Python -version click பண்ணுங்க. உங்களோட சிஸ்டம்ல என்ன Python version இருக்கு? Python 3.13.0 வருது. சரியா? இதுக்கப்புறம் ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். இது இருந்தா மட்டும்தான் என்னால ஆப் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ ஃபிளாஸ்க் ஆப் இன்ஸ்டாலேஷனுக்கு இது வந்து இன்ஸ்டால் பண்றோம். சாரி 1 minute. FLASK ஃபிளாஸ்க் கிடையாது ஃபிளாஸ்க். சரியா? ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால ரெக்கமெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட்னு வந்துடுச்சு. இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணணும்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 minute. விஷுவல் ஸ்டுடியோ அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணிட்டு இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெர்மினல் நியூ டெர்மினல் கொடுத்துக்கோங்க. நியூ டெர்மினல் கொடுத்துட்டு you want to create one directory. இந்த டெல்குள்ள இது உங்களுக்கு பார்த்து அப்படியே இருக்கும். இந்த டைரக்டரி கிரியேட் பண்ணணும். அப்புறம் mkdir நியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டரி கிரியேட் ஆயிடும். ஸோ mkdir என்னோட டைரக்டரி நேம் my-flask-app. சரியா? இதுக்கு இந்த டைரக்டரி கிரியேட் பண்ணணும். இது வந்து ஆல்ரெடி கிரியேட்டட் அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. பிகாஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன் முதலியே. கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளிக் ஃபைல் ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னா ஃபோல்டர் ஆல்ரெடி உள்ள இருக்கும். நீங்க செக்கிங் போய் பார்த்துக்கலாம். இந்த இருக்கு. இதை கிளிக் பண்ணி செலக்ட் ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா அந்த ஃபோல்டர்ல என்னென்ன ஃபைல்ஸ்லாம் நான் வச்சிருக்கணும் எல்லாமே இங்க வியூ ஆகும். இந்த சைட்ல ஆல்ரெடி நான் கோடிங் எழுதி வச்சிருக்கேன். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து main.py பைத்தான்ல தான் எக்ஸிக்யூட் பண்றோம். ஸோ பைத்தான் ஃபைல் எழுதி வச்சிருக்கேன். ஹியர் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு எனக்கு டிஸ்பிளே கொடுக்கும். ஆப் கிரியேட் பண்ணி டிஸ்பிளே பண்ண போறேன். ஸோ பைத்தான் ஃபைல் இஸ் ரிட்டன். நெக்ஸ்ட் app.yaml இது ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல். இது இருந்தா மட்டும்தான் என்னோட ஆப் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல வந்து ரன் டைம் பைத்தான் கொடுத்துருக்கேன். அந்த ஃபைலோட நேம் main.py இருக்கா, அதை நான் அப்படியே இதுல கொடுத்துருக்கேன். ரைட்? ஸோ ஆட்டோ ஜென்ரேட் நடக்கும். ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படின்னா சேம் திங் டெர்மினல்ல போயிட்டு மேக் டைரக்டரி தானே இப்போ cd டைரக்டரி சேஞ்ச் பண்ண போறேன். my-flask-app இப்போ டைரக்டரி சேஞ்ச் ஆயிடுச்சா? இப்போ சேஞ்ச் ஆயிட்டு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா பைத்தான் main.py அந்த ஃபைல் நேம் கொடுத்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இது வரும். இதுதான் அவுட்புட். ஆக்சுவலி இதுல வந்து இந்த லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. வெப் பேஜ்ல நமக்கு டிஸ்பிளே ஆகணும் ஆப்.
ஹலோ வேர்ல்ட் அவுட்புட் வந்துச்சா? ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. தேங்க்யூ.